பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த 32வது நாள் ஜபத்திலே தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளதோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்வாராக. விசேஷமாக நம்முடைய திருச்சபை பணிகளுக்காக அந்த ஆலயம் கட்டுகிற பணியில் இருக்கிற தடைகள் விலகும்படியாக எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக 31 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால் 32வது நாளிலே நாம் நிற்கிறோம். கர்த்தரை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகள் உண்மையாக நான் நினைத்து பார்ப்போம். ஆமேன். ஒருவேளை காரியங்கள் ஒரு நினச்ச மாதிரி இன்னும் நடக்கலை, ஜெபிக்கிற மாதிரி இன்னும் நடக்கலை, அல்லேலூயா, விரும்பின மாதிரி இன்னும் நடக்கலை, ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாச கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. ஸோ பல அனுபவங்களை நான் சொல்ல முடியும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை இந்த மாலை வேளையில் நீ நினைக்காத காரியங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நன்றியோடு நாம் பார்ப்போம். ஆமே. நன்றியோடு அவரை துதிப்போம். நன்றியோடு அவரை நாம் முகத்தை நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் செய்த எல்லா நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த சபையோட காரியத்திலையும் 2016வது ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த சபை ஊழியத்தை இந்த பெங்களூர் பட்டணத்திலே கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எத்தனையோ தடைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவமான பாதைகள், அநேக சூழ்நிலைகளில் கடந்து சென்றாலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ நான் விசுவாசிக்கிறதை பார்த்து கொடுக்குற எல்லாருக்கும் ஒரு பாரம் வரட்டும். ஆண்டவரே, இந்த சபையோட காரியத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க என்று கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி அப்பா. கடந்த 31 நாட்கள் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நடத்தும்படியாக ஆண்டவரே ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 32வது நாளிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட அந்த வழி நடத்தட்டும் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியோடு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாம் சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடு
பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தேவத்தின் ஏக மைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏக மைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபையும் வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாம் சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் நன்றி உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கலான் இருக்கிறீங்க? ஆமென். ஒரு நன்றி உள்ளத்தோடு நல்ல பாடல் வரிகள். நன்றியோடு நான் பாடிடுவேன் என் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு வேளை பதில் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் இன்னும் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், நான் விரும்பின காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். சிலதுக்கெலாம் நம்ம நிச்சயமாகவே நம்ம யோசித்துட்டு இருப்போம், ஏன்டவரே. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கடந்த நாட்களில் உங்களுக்கு செய்த நன்மையை யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவராக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வல்லவராய் போதுமானவராக இருந்தார். எவ்வளோ பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இங்கும் அங்கும் நடமாடுறீங்கன்னா அது கர்த்தரோட கிருபை. அல்லேலூயா. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஜீவனோட வைத்தார், நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருபைகள் எல்லாம் நினச்சி பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது கிருபை, உங்கள் உயிரோடு இருக்கிறது கிருபை. அது இந்த நவம்பர் மாதம் இப்போ இன்னும் சில நாட்களில் முடிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜீவனோடு இருக்கிறது கிருபை. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள். போன வருஷம் நவம்பர் மாதம் உயிருக்கு போராடி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஜீவனோடு நடக்க வைத்திருக்கிறார். நான் திரும்பி பார்க்க 2016 ஆண்டில் கர்த்தர் இந்த திருச்சபை ஊழியத்தை பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ 14 பேரோடு கர்த்தர் வைத்து ஆரம்பித்தோம். 14 பேர் தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் படிப்படியாக உயர்த்தினார். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஒரு நான் யோசிக்கலாம், என்ன ஆண்டவரே 31 நாள் ஜெபிக்கிறோம், இன்னும் 10,000 மூட்டை சிமெண்ட் கூட இன்னும் சந்திக்கப்படலையே, என்ன ஆண்டவரே ஒரு பெரிய தேவையோடு இருக்குது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. நம்ம நன்றியுள்ளத்தோடு நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆமென். இன்றைக்கி ஒருத்தர் ஜீவனுக்காக நல்ல படிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, படிக்க வைக்க முடியல. ஸோ ஒரு முறை நான் இந்த எம்ஜி ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பையன்
ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஸோ எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை படிக்க வைக்கிறதுக்கு உதவுங்கள் என்று சொல்லி அந்த போர்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கதை பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டார். நம்ம பெற்றோர்களை நல்லா ஆசீர்வதிச்சு நம்மளை படிக்க வைக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்க. ஆமென். எத்தனையோ பேர் ஒருவேளை உணவுக்காக அவங்க பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஏதாவது இருந்தால் கொடுங்க, ஏதாவது இருந்தால் கொடுங்க. நம்ம கையில் இருக்கிறது கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், பணத்தை கொடுக்குறோம், இல்லை சாப்பாட்டை கொடுக்குறோம், ஏதோ ஒன்று கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களை அப்படியே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில தடைகள் இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நானும் சோர்ந்து போகலை. நான் யோசித்தேன், ஆண்டவர் 31 நாள் ஆண்டவர் இப்படி சமூகத்தில் உட்காந்து ஊழியர்களாகி நாங்கள் கதறுகிறோம், ஜெபிக்கிறோம். என்ன ஆண்டவர் ஒரு 10,000 மூட்டையா? நான் சொல்லுகிறேன். ஸோ அதை யோசிச்சா நம்ம நெகட்டிவில் போயிடுவோம். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே திரும்பி பார்த்தேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல, ஒரு நபர் தெரியாமல் இந்த பெங்களூர் பட்டத்தில் வந்தேன். கர்த்தர் ஆயிரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி இடமே இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் இன்றைக்கி இடத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ நல்லவர். நீ நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு இடம் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும், எவ்வளோ நன்றி உள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும். ஆமென். இந்த மாணவர்களை கர்த்தர் செய்த கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆமென். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சுகமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் உங்கள் பக்கத்தில், உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் இடத்துக்கு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். எத்தனையோ பேர் வெளியில் வந்து மார்ச்சரியாண்ட உட்காந்துருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஐசியூக்கு வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரோட முகங்களை பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும், சிரிக்கக்கூட அவங்களுக்கு பலன் கிடையாது. ஏன்னா என்ன நியூஸ் வரும், அடுத்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க 48 மணி நேரம் 24 மணி நேரம் டைம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு 24 மணி நேரம் டைம் சொல்கிறார், 24 மணி நேரம் எப்போ கடக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு குரூஷியலான ஒரு பீரியட் அது. ஆனால் கர்த்தர் உங்களை அப்படியே வச்சிருக்கிறாரு. நல்ல சுகமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சுகமாக உட்காந்து இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த 31 நாட்கள் ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையில் நினச்சி பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே.
தேவனே ஆமென். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. ஸோ இந்த திருச்சபை ஆரம்பிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் 2015 ஆண்டு என்னோடு இடைப்பட்டார். ஆமென். 2015. ஸோ கர்த்தர் இந்த திருச்சபை குறித்து நான் ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே இந்த திருச்சபை காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா நான் அநேக முறை நான் டிவிலையும் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கும் அதில் ஒரு விருப்பம் அல்ல, எனக்கும் அதில் விருப்பம் அல்ல. ஏன்னா ஒரு திருச்சபை என்பது, நடத்துறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு மேய்ப்பனுடைய பணி, எனக்கு தெரிஞ்ச பயங்கரமான ஒரு பணி, ஒரு பெரிய ஒரு எனக்கு சொல்கிறது சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். ஏன்னா வர ஜனங்கள் எல்லாருக்கும் சத்தியத்தை கரெக்டாக சொல்லணும், அவளை சத்தியத்தின் பாதையில் நடத்தணும், அவன் நல்லது கெட்டது எல்லாத்திலும் இருக்கணும். யாராவது ஒருத்தர் கோச்சிக்கிட்டாலும் கஷ்டம். ஏன்னா ஒரு சபையை நடத்துறது என்பது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் அல்ல. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்துறது எளிது, சரியா, பணம் இருந்தால் நடத்திடலாம். ஸோ திறமைகள், ஸோ நல்ல ஒர்க்கர்ஸ் இருந்தால் படித்தா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நீ போ இன்னொருத்தர் இடத்துக்குன்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் சபையில் அப்படி பண்ண முடியாது. நான் சொல்லுகிறேன், சபை என்பது முழுக்க முழுக்க ரொம்ப கடினமான ஒரு பாதை. அது நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் பேசினார், சில வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஸோ நான் உண்மையாகவே அது எடுக்கிறதுக்கு நான் தயங்கினேன். ஆனால் நான் சந்தித்த சில நபர்கள், உதாரணமாக நான் சால்வேஷன் டிவியில் இருப்பேன், சில ஊழியர்கள் வருவாங்க, ஷூட்டிங்காக வருவாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க, அந்த டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. சால்வேஷன் டிவி அங்கே ஃப்ரண்ட்டில் மானிட்டரில் ஓடிட்டுருக்கோம், அதை அப்படியே பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அங்கே நிற்பேன். திடீர்னு என்னை பார்த்து, இது வரைக்கும் எத்தனை 2007 சால்வேஷன் டிவியை நாங்கள் ஆரம்பித்து நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நான் 2015 ஆண்டு அந்த கர்த்தர் பேசின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த ஊழியர்கள் ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் ஸோ எல்லாருமே என்னை பார்த்து, நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவங்களே கேட்பாங்க, ஏன் நீங்கள் சபையை ஆரம்பிக்க கர்த்தர் பாரப்படுத்துகிறார், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடும் அது. ஸோ நான் யார்ட்டையும் சொன்னதும் கிடையாது, யார்ட்டையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதும் கிடையாது, எதை பற்றியும் சரி. ஆனால் அவங்க கரெக்டாக கேட்பாங்க, ஆண்டவர் சபையை ஆரம்பிக்க சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. நான் அப்படியே சிரித்து கொண்டு இருப்பேன். பார்க்கலாங்கள். ஆனால் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு முடிவை நான் எடுக்கலை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பயம், எப்படி நடத்துறது. ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். உங்களுக்கும் தெரியும், சரி, உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, என்ன காட்டிலும் அதிகமாய் நீங்கள் விசுவாசிகளாக இருந்து பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சபையை நடத்துறது எவ்வளோ கடினமான காரியம் தெரியும். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு ஸோ நான் ஒரே ஒரு காரியத்தை நான் ஒரு தீர்மானமாக எடுத்த, ஆண்டவரே ஒரு நபர்கிட்ட நான் பேசுவேன். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும், மறைந்த தேவ ஞான வரம் அவர் யாருன்னா கோயா மொழி, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கோயா மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தவர். நான் அவருடைய கடைசி நாட்கள் ரொம்ப கடினமான ஒரு நாட்கள் தான். ஸோ உண்மையாலுமே அவரை குறித்து நான் சாட்சி சொல்லணும்னா, நாங்கள் ராணிப்பட்டில் ஊழியம், சால்வேஷன் டிவி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஸோ அவர் சங்கீத புஸ்தகத்தை அவர் தியானிக்கிற ஒரு காரியத்தை செய்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எனக்கு தெரிந்து மரணத்துடைய கடைசி நாள் மட்டும் கர்த்தருக்காய் உழைத்த ஒரு மனுஷன், கடைசி நாள் மட்டும். அதான் ரியல் கமிட்மெண்ட். ஸோ உண்மையாகவே அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் காணும்படி எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ அந்த தேவ மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராணிப்பேட்டில் வரும்பொழுது எப்படி வருவாங்கன்னா, அவரால் நடக்க முடியாது, கை இப்படி ஆடிட்டே இருக்கும், இந்த இது ஆடிட்டே இருக்கும், பேரலைஸான கை கால்கள் செயல்படாது, எதுவுமே செய்ய முடியாது, அவரால் ரொம்ப கஷ்டம்.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்டில் அவர் மாருதி 800 இது ஓம்னி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு அந்த பெல்ட்டை வச்சு கட்டிடுவாங்க. அவர் வந்து பெல்ட்டை வச்சு சீட்டோட சீட்டாக கட்டிடுவாங்க. கட்டிட்டு தான் எங்கே எடுத்துருவாங்கன்னா, ஆம்பூர்லேருந்து நம்முடைய ராணிப்பேட்டை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவருடைய வீல் சேர் வந்து ரிமோட்டில் இருக்கும். ஸோ அந்த ரிமோட்டில் அவர் ஒரு கையில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து செய்தி கொடுப்பார். ஸோ நான் சொல்லுகிறேன், அவருக்கு இருக்கிற வேதனைக்கு, அவருக்கு இருக்கிற காரியத்திற்கு அவர் வீட்டில் அமைதியாக படுத்துருக்கலாம், ஆனால் அதை செய்யலை. நான் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த கை ஆடிக்கிட்டே இருக்கிற கையை வச்சு லேப்டாப்பில் அவர் பைபிளை மொழிபெயர்த்து கொண்டு இருப்பார். எப்படி டைப் பண்ணுறாரு எனக்கே தெரியாது. அந்த கை ஆடிக்கிட்டே இருக்கிற கையிலேயே அந்த லேப்டாப்பில் உட்காந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயா மொழியில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் இந்த சபை காரியத்தில் நிறைய அனுபவத்தில் நிறைய ஊழியர்கள் அந்த ஏமாற்றுகிறதையும் பணத்துக்காக செய்கிறதையும் ஃபாரின் எடை மிஸ்யூஸாக பயன்படுத்துறது நிறைய காரியங்களை அவர் பார்த்துறவர். ஏன்னா நல்ல முதியவர். அதனால் அவருடைய மைண்ட் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, அடிக்கடியாக 2007ஆவது ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் சர்ச் மினிஸ்ட்ரி மட்டும் வேண்டாம், சுவிசேஷ ஊழியத்தை மட்டும் பண்ணுன்னுவார். எப்போவுமே அது ரெகுலராக சொல்கிறது. அவர் எப்போ பார்த்தாலும் உன்னை யாருன்னா வந்து சொல்லுவாங்க, சர்ச்சை ஆரம்பிச்சிரு, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. காரணம் கொண்டு பண்ணிடாத, அதை மாதிரி பண்ணிட்டு தப்பு மட்டும் பண்ணிடாத, ஸோ நீ டிவி மினிஸ்ட்ரியே பண்ணு அப்படின்னுவார். சரி எங்கள் நான் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு ஒரே ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரை கிட்டத்தட்ட 5 ஊழியர்கள் நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் சர்ச்சை ஆரம்பிக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாருன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் தேவ ஞான வரம் அவருக்கு நான் கால் பண்ணுவேன். அவர் வாயில் இருந்து, ஏன்னா இவர் வந்து எனக்கு சொல்லப்போனால் சபை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதில் தீவிரவாதினே சொல்லலாம். சரியா? ஏன்னா அவ்வளோ அடிப்பட்டவர், ஊழியத்தில் அவ்வளோ அடிப்பட்டவர். ஸோ நிறைய அனுபவங்கள் தெரியும் அவர் சொன்னது, பகிர்ந்து கொண்டது. ஆனால் அது சொல்கிறது நல்லது கிடையாது. ஆனால் நிறைய அடிபட்டிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே அவர் வாயில் இருந்து சரி நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் யார் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், நான் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆரம்பி, ஆண்டவர் பேசுகிறாருலன்னு சொல்கிறாங்க. எனக்கிட்ட நீ பேசுகிறீர், ஆனால் யார்ட்டையும் நான் அதை சொன்னது கிடையாது, அதனால் பார்க்கலாம் அப்படி சொல்லி அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ண உடனே எடுத்தோடனே சொன்னார், ஜேம்ஸ் 2 நாளாக உனக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை அங்கிள், இந்த 2 டேஸாக கொஞ்சம் இந்த மினிஸ்ட்ரியில் ஒரு ப்ரேயருக்காக ஜோம் பண்ணிட்டுருக்குறோம், ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டுருக்குறேன், அதனால தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே நான் கேட்டேன், எதுக்காக அங்கிள் கால் பண்ண 2 நாளாக எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ட்ரை பண்ணீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னேன், இல்லை நீ முதல்ல நீ சொல்லு, எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண? நான் 2 நாளாக உனக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ இப்போ எதுக்காக கால் பண்ண? அப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், அங்கிள் ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த மாதிரி சபையை ஆரம்பிக்க சொல்லி என் மனதில் இந்த பாரத்தை கொடுத்தார், அதற்கான அடையாளங்களை காண்பித்தார். ஸோ இதெல்லாம் ஒரு 5 ஊழியர்கள் வேறு நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை, அவங்களே வந்து கேட்குறாங்க, ஏன் ஆரம்பிக்கலை, கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களோட அட்வைஸ் என்ன, நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னார், ஜேம்ஸ் 2 டேஸ் முன்னாடி ஆண்டவர் என்னோடு பேசினார், உங்கள்கிட்ட சொல்லி பேசினார், அவனை சபையை ஆரம்பிக்க சொல்லு, நான் ஆரம்பிக்க சொல்கிறேன்னு சொல்லு அப்படி சொல்லி பேசினான். ஆனால் 2 நாளாக நானும் ட்ரை பண்ணுறேன், நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற. ஸோ அதனால் இது தேவனுடைய திட்டம், நான் உன்னை வாழ்த்துறேன், நீ சந்தோஷமாக அந்த காரியத்தை முன்னேற்றி செல்லு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ஜாக்கிரதையாக பண்ணு அப்படி சொல்லி அவர் ஃபோன்லேயே ஜோம் பண்ணினார். நான் சொல்லுகிறேன், ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினச்சி பார்க்குறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதே போல் சில காரியங்களை கர்த்தர் பேசியிருக்க மாட்டாரா? நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் பொழுது நிச்சயமாகவே
டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ பிள்ளையை காப்பாற்ற முடியாது, இல்லாவிட்டால் அந்த சகோதரியை காப்பாற்ற முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவரே பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் ஊழியத்துக்கு நான் வளர்த்துட்றேன், ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவிக்கு ஜீவனை கொடுத்துருங்க, பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க, நிறைய காரியங்களை சொல்லியிருப்பீங்க. நான் சொல்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நிறைவேற்றினார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த நாளில் அதை நினச்சி பாருங்கள். மரண பிடியில் நீங்கள் இருக்கும் பொழுது ஜஸ்ட் அந்த மரணத்தோடைய அந்த டோர் தான் அது ஓப்பன் ஆச்சுன்னா போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் அந்த வேளையில் வந்து உன்னை காப்பாற்றி, வாமா வா மகனே நீ எனக்காக ஊழியம் செய், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார். ஆண்டு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவரப்பா. நிறைய இடத்துக்கு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்க, ஆனால் ஆண்டவர் நீங்கள் விரும்பின வேலை கர்த்தர் நான் தரேன் அப்படி சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அவர் சொல்லி செஞ்சிருப்பார். நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியம் என்பது, இந்த சபை ஊழியம் நான் விருப்பப்பட்டு வந்த ஊழியம் அல்ல, அவர் சொல்லி வந்த ஊழியம். அதனால தான் இந்த நாட்களில் ஆண்டவரே நீ சொன்னீங்கள, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்படி மோசஸ் கேட்குறாரோ அதே போல் தான் நானும் கேட்குறேன். ஆண்டவரே நீ சொன்னீரே, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே. நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. என்னென்னலாம் சொன்னார்? உயிர் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னார், காப்பாற்றினாரா? உங்கள் தேவை சந்திப்பேன்னு சொன்னார், சந்திச்சாரா? உங்களை அற்புதமாக நடத்துவேன்னு சொன்னார், நடத்தினாரா? என்னென்னலாம் சொன்னாரோ இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நினச்சி பார்க்க போகிறீங்க? ஆமென். எல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் அன்பை நினச்சி பார்ப்போம். ஆமென். நான் சொல்லுகிறேன், நன்றியோடு நான் துதி பாடுவேன் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி மாத்திரம் அந்த தேவ ஞானம் வரது அந்த பிரதர்கிட்ட, அந்த அங்கிள்கிட்ட ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கி இந்த சபை ஊழியம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நான் 100க்கு 100 நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் சொன்னேன், ஆண்டவரே அவர் சொன்னார்னா, அவர் ஆண்டவர் சொல்லிட்டார், ஓகே. இருந்தாலும் ஒரு மாம்சமாக ஒரு கன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஸோ உடனே இன்னும் ஆண்டவர் சொல்லி இவர் கேட்கல, இவர் சொன்னால் அப்படிலாம் இல்லை. நானும் உங்களை போல் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், உங்களை மாதிரி நானும் இதான் இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஆண்டவர் இந்த மனுஷன் வாயிலேருந்து என்றைக்குமே வந்து சபை ஆரம்பின்னு சொல்ல மாட்டார். நான் கொஞ்சம் இடவிடமாக தான் கேட்பேன் எப்போவுமே. அது சின்ன வயசுலேருந்து அதான். முடியாத காரியத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். முடிகிற காரியத்தை எல்லோரும் பண்ணிடலாம், சரியா? ஆனால் முடியாத காரியம் அந்த வாயில், அந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு நாள் சபையை குறித்து வந்ததே கிடையாது. அதனால நான் கேட்டேன், ஆண்டவரே அவர் வாயிலேருந்து வரட்டும். அப்பேற்பட்ட மனுஷன்ட்ட கர்த்தர் பேசியிருக்கிறாரு, அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அதனால் இந்த மாலை வேளை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆண்டவர் வாழ்க்கை செய்த காரியங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நினைப்பீங்க? அல்லேலூயா. உண்மையாக நான் சொல்லுகிறேன், இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியம். இது நான் விரும்பியோ, என் குடும்பத்தார் விரும்பியோ, இல்லாவற்றால் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லியோ, ஸோ சபை ஆரம்பிக்கணும் சும்மா இருந்தால் எப்படி, டிவி ஊழியத்தை மட்டும் பண்ணால் எப்படி, அப்படிலாம் நான் ஆரம்பிக்கலை. அப்படிலாம் நாம் ஆரம்பிக்கிற எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இது கர்த்தரே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றியோடு அவருக்கு சொல்லுவோமா? எல்லாம் நன்றியோடு அவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே,
அழைப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் இந்த சபைக்கு செய்த எத்தனையோ நன்மைகளுக்காக நன்றி. இந்த 31 நாள் ஜெபத்தை நான் பார்க்கிற வேளையில் நான் திரும்பி பார்க்கிற ஆண்டவரே, அன்னைக்கு நீர் ஏற்படுத்தின காரியங்கள் எவ்வளோ அதிசயமான காரியங்கள், எவ்வளோ அற்புதமான காரியங்கள். நான் நன்றி உள்ளத்தோடு நான் சோத்தரிக்கிறேன். நீங்களும் இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மையை மாத்திரம் நினைங்க. அல்லேலூயா. நன்றியோடு துதிங்க. நான் நிறைய நன்மைகளை சொல்ல முடியும் இந்த சபை ஊழியத்தில். ஸோ உடனடியாக ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஓகே, சபை ஊழியத்தை ஆரம்பிக்க தீர்மானம் எடுத்தேன். நீ நான் இப்படி நடத்த போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லுகிறேன். ஸோ அப்பொழுது இங்கே பெங்களூர் பட்டணத்தில் இன்சார்ஜாக இருந்த இந்த ஊழியத்தை, சால்வேஷன் டிவி ஊழியத்தில் இருந்த ஊழியர் சார்ல்ஸ் அவர்கள்ட்டையும், அப்போ நமக்கு அடிக்கடியாக நமக்கு உதவியாக இருந்த அந்த சந்திரசேகர் பிரதர், அவங்க 2 பேரையும் நான் மறக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். ஸோ அப்போ சந்திரசேகர் பிரதர்ட்டையும் சார்ல்ஸ்டையும் நான் சொன்னேன், ஸோ ஆண்டவர் சபை ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லுகிறார். ஸோ எங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் பெங்களூர்லேருந்து அந்த ஓசூர் ரோட்டில் இருந்து, அந்த ஓசூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த ஆர்ச்சி வரும். அந்த ஆர்ச்சி வந்தாலே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், பெங்களூருக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டோன்னு வந்துடும். சரியா? அந்த இடத்துலேருந்து மைசூர் வரைக்கும் ஒரு 200லேருந்து 250 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹால் ஒன்று பாருங்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேன். ஆனால் நான் ஒன்று மனசில் வச்சிட்ருக்கிறேன், ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த ஹால் எப்படி இருக்கணும்னா இந்த கிளாஸ் டோர்ஸ் போட்டிருக்கணும், சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு இடம் இருக்கணும், ஆஃபீஸ் நடத்துறதுக்கு இடம் இருக்கணும், அது மாதிரி பேண்ட்ரி ஏரியா இருக்கணும், உள்ளாரிய வாஷ்ரூம்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே கிளாஸ் டோர்ஸில் இருக்கணும். இது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம். ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்கானா யார்கிட்ட சொல்லனா, இவங்கள்ட்ட சொல்லலை. இது ஒரு பக்கம் செய்கிறதுக்கு முன்பதாக, இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்பதாக நான் மனசில் தீர்மானித்த ஒரு காரியம், சேலத்தில் நம்ம சபையை ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆர்டர் சொல்லிட்டார்ல, ப்ளஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, சேலத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா சேலத்தில் ரெகுலராக எஸ்தர் பிரேயர் நடத்துவோம். இன்னும் அது நம்மளுக்கு அந்த சேலத்தை குறித்ததான ஒரு பாரம் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே சேலத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி, ஸோ அங்கே இருக்கிறதான ஜெரால்ட், அப்பொழுது அவர் அந்த குடும்பத்தார் அங்கே நம்முடைய சால்வேஷன் டிவி காரியங்களை கவனித்தார்கள். ஸோ அப்போ அந்த ஜெரால்டு பிரதர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர், ஸோ நீங்கள் எப்படி ஆயிலும் நம்மளுக்கு ஒரு 150லேருந்து 250க்குள்ளார உட்கார்ற மாதிரி ஒரு ஹாலை பாருங்கள். ஸோ நாங்கள் சேலத்துக்கு நம்ம வரும்பொழுது அதை நம்ம பார்த்துருவோம், பார்த்துட்டோன்னா நம்ம சர்ச் ஒன்று நடத்தலாம் அப்படி சொன்னால் அவருக்கு பயங்கர சந்தோஷம், அவங்க மனைவிக்கு பயங்கர சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஸோ அப்பொழுது அவர் எல்லாத்தையும் தேடிட்டு சொன்னார், பாஸ்டர் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாண்ட் அந்த அதுக்கு கரெக்டாக தெரியல, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த ரவுண்டான மாதிரி இருக்கும், அங்கே தான் பெங்களூர் எல்லாமே திரும்புகிற இடம் எல்லாமே தான் கரெக்டான ஸ்பாட்டில் அழகாக நாளைக்கே நடத்தலாம். அது ஒரு ஜெப. ஆண்டவரை நாங்கள் போய் எந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, போனோடனே செய்யணும், அதான் என்னுடைய விருப்பம். ஸோ நாங்கள் போனோன்னே எல்லாம் ரெடிமேடாக இருக்கணும், எது போய் நான் ஆல்ட்ரெலாம் பண்ணக்கூடாது, எல்லாம் ரெடிமேடாக இருக்கணும், ஆரம்பிச்சிடணும், அதான் என்னுடைய விருப்பம். அதே போல் ஒரு இடத்த காண்பித்தார், நல்ல ஒரு இடம், ரொம்ப அருமையான ஒரு இடம். ஸோ அது சொல்லும் பொழுது அவர் காலில் சொன்னார், பாஸ்டர் ஸோ இது நல்ல ஒரு இடம், அதனால் நீங்கள்
75,000 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ மாதம் 15,000 ரூபாய் வாடகை மெயினான இடத்துல இருக்குது, நம்ம கண்டிப்பாக நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டார். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அந்த எஸ்தர் ஜெபம் நடக்கிற அன்றைக்கு எல்லாம் முடிச்சுட்டு மதியானம் போனோம். ஸோ ஊழியர்கள் என் கூட வந்தவங்களாம் வந்தாங்க, போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. கையில் பணம் இருக்குது, பாக்கெட்டில் 75,000 இருக்குது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான பணம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபைனலாக அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் பாரப்படுத்துகிறார், இல்லை அப்படின்றத உணர்த்துகிறார். நானும் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே இருந்தேன். ஆண்டவரே நல்ல இடம். ஸோ வந்தவன் சொல்கிறாரு, சார் இதை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அட்வான்ஸ் கொடுத்துருங்க, அட்லீஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 10,000 கொடுத்துருங்க, அப்படியே பிளாக் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மெயின் இடம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இல்லை கொடுக்காத. அதை உணர்த்தின உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நான் சொன்னேன், போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதை வெளியே வந்த உடனே ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தேன். ஸோ அப்போ தான் ஆண்டவர் வந்து சேலம் அல்ல, நீ பெங்களூர் பட்டணத்துக்கு தான் நீ போகணும், பெங்களூரில் அந்த பாரத்தை கொடுத்தார். அதன் நிமித்தமாக தான் பெங்களூர் வந்தோம். இல்லைன்னா என் விருப்பம்லாம் அங்கே தான், தமிழ்நாட்டிலே இருக்கலாம் அப்படின்றதான் விருப்பம். ஆனால் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். அப்போ இவங்கள்ட்ட சொன்னேன், இதை மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னேன். இவர்களும் அதை தேட ஆரம்பித்தார்கள். நான் சொல்லுகிறேன், அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், இது என்னுடைய விருப்பத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை ஊழியம் அல்ல, இது தேவனுடைய விருப்பத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை ஊழியம். ஸோ அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் உண்மையாக அவருடைய விருப்பத்தை அவர் வைப்பார். எத்தனை பேர் வச்சிருக்கிறாரு? அவர் செய்யும்படியாக சில காரியங்களை சொல்லியிருப்பார். நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் செய்யுங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். உங்கள் விருப்பத்தை செய்கிறதுல கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் செய்யும் பொழுது உண்மையாக நான் சொல்லுகிறேன், அது ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் தேவ விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க? இன்றைக்கி ஆண்டவர் நன்றியோடு சொல்லுங்கள், ஆண்டவரே தேவ விருப்பத்தை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒப்பு கொடுத்தேன், அதை செய்ய உதவி செய்தீரே, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம், அல்லேலூயா. ஆண்டவர் செய்த இந்த நன்மைக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன், அல்லேலூயா. எத்தனை நன்றி சொல்ல முடியும்? எல்லாம் நன்றி சொல்லாமல், ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி இந்த பெங்களூர் பட்டணத்தில் இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாம் பாரத்தோடு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் இது சாதாரண காரியம் இல்லை, கர்த்தர் நேர்த்தியாக நடத்தின காரியம். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடுவோம், எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரே நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவர். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே.
நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. சில டைம் நீ யோசிக்கலாம், என்னாச்சு நீ பாஸ்டர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராருன்னு. நிறைய டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் டைம் உங்கள் லைஃப்பில் என்றைக்கு சோர்வாக இருக்கிறீர்களோ, உண்மையாகவே ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கும் பொழுது, பெரிய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு காரியத்தை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை கொஞ்சம் நினச்சி பார்த்துருங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு பலனை கொண்டு வரும். அந்த சோர்வெல்லாம் வெளியே தூக்கி போட்டுரும். நான் சொல்லுகிறேன், அந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே இது ஒரு பழக்கமாக வைங்க. டெய்லி ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆனால் என்றைக்காவது நீங்கள் பயங்கரமான சோர்வுகள், நான் இன்றைக்கி ஈவினிங் உள்ளார வரும்போது, ஆண்டவரே 31 நாள் ஜெபிச்சிருக்கிறோம், என்ன ஆண்டவரே இன்னும் 10,000 சிமெண்ட் மூட்டை கூட இன்னும் சந்திக்கப்படலையே, ஒரு மலை போல் இருக்கிற தேவைகள், இதெல்லாம் அப்படியே மைண்டில் அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். பல காரியங்கள், பல காரணங்கள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் ஓடுது. ஆனாலும் ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தா இந்த நாட்களில் இந்த ஒரு காரியங்கள். அப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் முதல்ல பலன் அடையணும். நீங்கள் பலன் அடையணும்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் சொல்லி பாருங்களேன். நீ நன்றி சொல்லி பாருங்கள். ஐயோ அப்பா, அன்றைக்கி இருந்த நிலைமை இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா, அன்றைக்கி நின்றுக்கவே முடியாது, கர்த்தர் நிற்க வைத்தார். அன்றைக்கி வாழ்ந்திருக்கவே முடியாது, கர்த்தர் வாழ வைத்தார். நீ அதை நினச்சி பார்த்தீங்கனாலே போதும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செய்த எத்தனையோ நன்மைகள் உண்மையாக ஒரு பெரிய ஒரு பலனை கொண்டு வரும். நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், ஸோ ஒன்றுமில்லாமல் வந்தோம், கர்த்தர் ஒரு ஜனத்தை கொடுத்தார். இனி நான் சொல்லுகிறேன், இதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. 100க்கு 100 விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்குது. கர்த்தர் செய்வார், நடத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு காரியம், அது வரணுன்னா, அந்த விசுவாசம் இன்னும் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழையெல்லாம் நினச்சி பாருங்கள். ஸோ இப்படி தான் பெங்களூர் பட்டணத்தில் தேவன் விரும்பி இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் கையிலையும் சந்திரசேகர் அவர் கையிலையும் நான் சொன்ன ஒரு காரியம், அந்த ஓசூர் அந்த ஆர்ச்சியிலேருந்து மைசூர் வரைக்கும் எந்த இடத்துலையாவது பாருங்கள். அப்போ ரெகுலராக நான் பெங்களூரில் எஸ்தர் ஜெபம் இந்தியா கேம்பஸ் குருசியில் நடத்துவோம். ஸோ அதை மாதிரி ஒரு முறை நான் வந்தேன். அப்போ வரும்பொழுது அன்றைக்கி நைட், அன்றைக்கி அடுத்த நாள் எஸ்தர் ப்ரேயர், வெள்ளிக்கிழமை நைட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 4-5 இடம் பார்த்துருக்குறோம், ஸோ நீங்கள் பார்த்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இடம் மட்டும் பக்கத்தில் இருக்குது, 1-2 இடம் பக்கத்தில் இருக்குது, மற்றது கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஸோ இங்கேயே பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த நைட்டில் போனோம். ஸோ அதான் அந்த கம்மநல்லி மெயின் ரோட்டில் நம்ம முதல் ஆலயம். ஸோ நான் எப்படி இருக்கணும் உள்ளார சொல்லலை. ஸோ எப்படியெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் எதுவுமே அவங்களுக்கு சொல்லலை. நான் சொன்னது ஒரு 150லேருந்து 250க்குள்ளார உட்காரத்தக்கதாக. ஸோ 250 பேர் உட்காரணும், அவ்வளோதான். அதான் என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தெரியும் கர்த்தர் வேறு மாதிரி மாற்றுவார் தெரியும், சரியா? அதனால் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனால் உள்ளார எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ கீழே அந்த வாட்ச்மேனை கூட்டிகிட்டு மேலே போனாங்க. அது மெயின் ப்ரைம் லொக்கேஷன் வேறு. ஸோ மேலே போகும்பொழுது ஸோ அந்த ஷட்டரை திறந்தாங்க. அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஷட்டர் தான். ஷட்டரை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளார போய் லைட்டு போட்டு காமிச்சாங்க. நான் எப்படி எதிர்பார்த்தேனோ, ஸோ அந்த சபையில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸ் டோர், எனக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு, சண்டே ஸ்கூலுக்கு, பேண்ட்ரி ஏரியா, இன்னொரு ஆஃபீஸ் ரூம், ஸோ உள்ளாரே வாஷ், எல்லாமே ஒரு நான் எப்படி எதிர்பார்த்தேனோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கேபின்ஸை மட்டும் எடுத்துட்டாங்க, எல்லாமே எடுத்துட்டாங்க. மற்றபடி ஃபால் சீலிங் இருக்குது, லைட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. க்ளீனாக பெயிண்ட் அடித்து க்ளீனாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஆண்டவர் நன்றி சொன்ன. ஆண்டவரே, ஒரு சின்ன ஒரு விருப்பம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் எனக்கு
ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டோட கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்ம அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ உடனடியாக கேட்டேன், இந்த வாடகை எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னாங்க. அன்றைக்கி காலகட்டம் அது உண்மையாலுமே அது அந்த சால்வேஷன் டிவி நடத்துகிறதே பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு நிச்சயம் நான் எடுத்துக்கிட்டேன், இது கர்த்தர் செய்கிறனால கர்த்தர் நடத்துவார். ஸோ அதற்கு அவங்க கேட்ட தொகை மற்றும் அட்வான்ஸ் எல்லாம் ஒரு பெரிய தொகை தான். ஸோ அப்போ கூட இருந்தவங்க சொன்னாங்க, இன்னொரு இடம் இருக்குது பார்க்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை, வேறு எந்த இடம் பார்க்க வேணாம், இது ஃபைனல் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். நான் வேறு எதுவுமே வேண்டாம் பார்க்கறத போல. பார்த்தது ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரே காரியத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அதில் சபையை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. நான் நன்றியோடு அவரை நான் துதிக்கிறேன். நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ, ஸோ எப்படி ஜெபித்தோமோ, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கர்த்தர் ஆராதிக்கிறதுக்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார், நமக்காகவே வைத்திருந்தார். அப்போ எல்லாம் பேசியாச்சு. எங்களுக்கு யார் ஓனர்லாம் தெரியாது, அந்த பில்டிங் ஓனர் யார் தெரியாது, நான் வாட்ச்மேன் தான் காமிச்சது. அப்போ அன்றைக்கி நான் நைட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே, இந்த இடம் உமக்கு சித்தமாக இருந்தால், ஏன்னா என்னுடைய விருப்பம் ஓகே, இது வந்து என்னுடைய உமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். என்ன செய்யுங்கன்னா, இந்த ஓனருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த ஓனருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளோ, ஏன்னா சபை நடத்த போகிறோம். ஸோ சத்தம் வரும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய தொந்தரவுகள் பண்ணாங்க, தொந்தரவாக இருக்குன்னு நினைப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். ஓனருக்கு வந்து ஒரு சர்ச்சை வந்து ஒரு கமர்ஷியல் இடத்துல நடத்தினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஓனருக்கும் எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால ஓனருக்கும் எங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஐக்கியத்தை நீங்கள் காட்டுங்க. ஒரு ஐக்கியம் இருக்கிறதுல நாங்கள் காட்டணும். அதனால் அது ஒரு சைனாக நான் பார்க்குறேன், எனக்கு இதை பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஸோ அடுத்த நாள் சந்திரசேகர் பிரதரையும் சார்ல்ஸ் அவர்களையும் ஓனரை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ அப்பொழுது அங்கே போனார்கள். அங்கே ஓனரை பார்த்த உடனே பெரிய ஷாக் என்னென்னா, அந்த சந்திரசேகரன் சொல்கிறவர் வந்து ஒரு 20-25 ஆண்டுகள் முன்பதாக நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ இந்த ஓனராக இருக்கிறவர் அவர் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இன்னொரு இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் தான் இவர் வாடகை வந்திருக்கிறார். ஸோ வாடகை அவர் வந்து ஓனர், இவர் வாடகை வந்திருக்கிறார். சந்திரசேகர் வாடகை வந்திருக்கிறார். அவர் அங்கேருந்து கால் பண்ணி சொன்னார், பாஸ்டர், ஓனர் தங்கமான மனுஷன், என்னை 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவங்க வீட்டில் தான் நான் வாடகை இருந்தேன். இப்போ அவர் தான் என்னை பார்த்த உடனே எங்களை 2 பேருக்குமே ஷாக்கு, நீ எப்படிப்பா இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் தான் ஓனர் பாஸ்டர் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு பெரிய ஒரு பலனாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிறேன், அந்த ஓனருக்கு எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம். அவர் எப்பவுமே ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க, திடீர்னு ஏதாவது ஒன்று கால் பண்ணுவார். நான் சொல்லுறேன், அந்த உறவை கர்த்தர் இது வரைக்கும் காப்பாற்றினார். இது வரைக்கும் அந்த ஓனருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சண்டைகள் வரல, எந்த ஒரு மனக்கசப்புகள் வரல. ஸோ வாடகை கொடுக்காமல் இருந்ததில்லை. எந்த ஒரு காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தினார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அன்னைக்கு அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்கான நன்றியோடு நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை நன்றி சொல்ல முடியும்? எல்லாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவரே, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாதனால நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். ஆமென். நைட்டு நம்ம ஜோம் பண்ணுறோம், ஓனருக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு உள்ள ஏதாவது ஒரு சைன் இருக்கணும் எங்களுக்கு. ஸோ உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்தார், இந்த ஊழிய பாதையில் செய்தார். ஆமென். அதனால் தைரியமாக சொல்ல முடியும், இது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற சபை. ஆமென். அவருடைய கரெக்டாக அவர் சொல்லி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் நன்றியோடு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் செய்வார் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா.
கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் அந்த ஆயத்தம் பண்ணின இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஸோ பிறகு சபைக்கு என்ன பெயர் வைக்கலாம், சபைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி. ஸோ இந்த ஓனர்ட்டி கொஞ்சம் கால அவகாசம் கேட்டோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து அதை பிளாக் பண்ணோம். என்ன பெயர் வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அப்பொழுது அன்றைக்கி எஸ்தர் ப்ரேயர் அடுத்த நாள் எஸ்தர் ப்ரேயர். ஸோ அன்றைக்கி அந்த எஸ்தர் ப்ரேயர் நடத்தி முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போகும்பொழுது ஸோ மனதில் ஒரு சின்ன ஒரு எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ். ஏன்னா எல்லாமே ஜெபத்தில் தான் நம்ம கிடைக்குது. ஏன்னா எஸ்தர் வந்து எல்லாத்தையும் எப்படி சாதிச்சானா ஜெபத்தில் சாதிச்சா. 3 நாள் ஜெபத்தில் சாதிச்சா. முழங்கால் வந்து எல்லாத்தையும் சாதிக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையில் முழங்கால் நின்று நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கிற வேளையில் கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஸோ இந்த ஒரு காரியம் என் மனதில் பட்டதுனால எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ் என்ற பெயரை வைக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். சரி, ஓகே, எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸ் அதான் சர்ச்சோடைய பெயர். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சபையாக நாம் இருக்கிறது நல்லது அப்படின்றதும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். ஸோ பிறகு நான் சென்னைக்கு போயிட்டேன். ஸோ இப்போ சபை ஊழியதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது நடக்கணும்னா திருமணம் ஆவதற்கு நம்மளுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுறது, அந்த திருமணம் அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். பாஸ்டர் கையெழுத்து போடுற சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். அதே போல் ஒருத்தர் இறந்தார்னா அவர் அடக்கம் பண்ணுறதுக்கும் நமக்கு எல்லாமே தேவை. ஸோ இதை வந்து நான் யோசித்தேனோ இல்லையோ கர்த்தர் யோசித்தார். ஏன்னா ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்தார்.
இதே பெங்களூரில் சம்பந்தமே இல்லாமல் அவர் என்கிட்ட ஜப குறிப்புக்காக வந்தார். அவரோடு நான் பேசினேன். அவர் கேட்டார், என்ன பிரதர் அடுத்த பிளான் என்ன? நான் சொன்னேன், இங்கே தான் வாடிக்கை இடம் பார்த்துருக்குறோம், ஸோ சீக்கிரத்தில் சபை ஆரம்பிக்கணும். அப்போ அவர் சொன்னார், சபை ஆரம்பிக்கணும்னா 2 முக்கியம், திருமணம் மற்றும் ஃபியூனரல். ஸோ இது 2மே முக்கியம் பாஸ்டர். திருமணம் கூட பண்ணி வச்சிடலாம், ஏன்னா யாராவது லாயரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் அடக்க ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இங்கே உங்களை விடவும் மாட்டாங்க, ரொம்ப உங்களுக்கு விரோதிகள் நிறைய இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அதனால் நீங்கள் யாராவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எனக்கு என்னென்னா ஆண்டதானே அழைச்சார், ஆண்டதானே கொண்டு வராரு, சரி ஓகே. நான் அவரை அப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டே இருக்கும்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் இதை நீங்கள் தலையில் கெடுத்துக்காதீங்க, உங்களுக்கு அனுமதி எல்லாவற்றையும் நான் வாங்கி தருகிறேன், எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அனுமதி நான் வாங்கி தரேன். ஸோ கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் சபையை நடத்துங்க. ஆரம்பிக்கிற அன்றைக்கி முன்னாடியே உங்கள் கையில் எல்லா பொறுப்புகளும், அந்த அடக்கம் செய்வதற்கு தகுதிகள் எல்லாம் உங்கள் கையில் கொடுக்கப்படும், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் சில காரியங்களெல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. ஆனால் சொன்ன மாதிரியே ஸோ நம்ம அடக்கம் பண்ணுவதற்கான எல்லா அஃபிஷியலாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தர் அந்த அப்ரூவல் கிடைத்து அவங்களும் ஒத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக நடக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கையில் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் பேரில் எஸ்தர் பேரோஸை ரிஜிஸ்டர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஸோ உண்மையாக நான் சொல்லுகிறேன், இது எல்லாமே கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியம், கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு காரியம். நான் சொல்லுகிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவரே 2016ஆவது ஆண்டிலிருந்து நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தீர், இனிமேல் நல்லவராக இருப்பீர். அல்லேலூயா. ஏன்னா சபை ஆரம்பித்த உடனே ஒருத்தர் கேட்டார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா எப்படி பிரதர் பாஸ்டர் அடக்கம் பண்ண முடியுமா உங்கள் சபையில் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அதை பற்றி கவலையே படாத, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நான் தேடி போகவே இல்லை, கர்த்தர் அந்தந்த ஆட்களை கர்த்தர் நேரடியாக கொண்டு வந்தார். அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்தவங்க அன்றைக்கி வேலையை முடித்தாங்க, அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னை பார்க்கவும் இல்லை, நானும் அவங்கள பார்க்கல. கர்த்தர் யாரை கொண்டு வரணுமோ கொண்டு வந்தார், க்ளீனாக கொண்டு வந்தார். அதே போல் நானும் விசுவாசிக்கிறேன், இந்த சபை கட்டுறது கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நண்பர்களால் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே எவ்வளவு நல்லவராக இருந்தீரப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே, என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கேற்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கேற்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட
you, Lord. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் ஆமென் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஆமென். அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சவர் இதை செய்யாம இருப்பாரா? சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்லுகிறேன். கர்த்தர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆமாம், நான் சொல்லுகிறேன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஸோ இது ஆரம்பிக்கிறது முன்னாடியே எல்லா ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த டைமில் தான், ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என்னாலும் இப்போ சாட்சியாக வரனால நான் சொல்லுகிறேன். பா எத்தனை வாட்டிப்பா சொல்லுவாங்கலாம் யோசிக்காதீங்க, சரியா? நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அப்பொழுதுதான் ஸோ வெள்ளூரில் இருக்கிற அருமையான அங்கிள் காந்தி தேவதாஸ், ஸோ அவங்க அவங்கள்ட்ட நான் இந்த காரியங்களெல்லாம் ஷேர் பண்ணேன். அப்போ ஒரு காரியத்தை அவர் சொன்னார், ஜேம்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு ஆர்டினேஷன் கண்டிப்பாக தேவை, ஒரு பாஸ்டர்ன்ற ஒரு ஆர்டினேஷன் உனக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் யாராவது ஒருத்தர் ஒன்று ஆர்டின் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அங்கிள் நம்மளை யார் பண்ண போகிறா, எனக்கு யாரையும் தெரியாது, யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஸோ அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவ உலகத்தை பற்றி அதிகமாக அறிந்தவன், அடிப்பட்டவன், அதனால் எனக்கு தெரியும். அதனால் நான் சொன்னேன், யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அங்கிள், யார் என்னை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அப்படி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை, அவர் ஒரு இடத்துல ஆர்டினேஷனை வாங்கியிருக்கிறார். அது சிஃபி டயசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன், பிஷப் மனோவா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஆர்டினேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த டயசிஸ் யாருன்னு தெரியாது, அவங்களுடைய கொள்கைகள் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஆர்டினேஷன் கொடுக்குறதா சொன்னாங்க. சரி, ஓகே பாருங்க அங்கிள். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஸோ அவங்க சொன்னாங்க, 10 வருஷம் ஒருத்தர் ஊழியத்தில் இருந்தார்னா கண்டிப்பாகவே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஆர்டினேஷன் கொடுப்போம். ஜேம்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும், 2007ஆவது ஆண்டிலிருந்து வெள்ளூர் மாவட்டத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து அவர் பண்ணிகிட்ருக்க பணிகள் எங்களுக்கு தெரியும். அதனால் அதில் எந்த தடையும் இல்லை, அவரை கண்டிப்பாக நம்ம ஆர்டினேஷன் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு டேட் 2017 மார்ச்சோ மேயோ திருச்சியில் நடக்கிறதான எங்களுடைய ப்ரோக்ராமில் அவர் ஆர்டினேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. இதான் அங்கிள் சொன்னாங்க, நெக்ஸ்ட் இயர் இது 2016, ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒன்று ஆர்டினேஷன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. அப்படியே அங்கிள், சரி ஓகே, அப்போ இடத்தெல்லாம் வேறு பார்த்துட்டோம், எப்படி அங்கிள்? சரி நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவுமாய் சொன்னாங்க, ஜேம்ஸ் வர புதன்கிழமை, அன்றைக்கி கேஜிஎஃப்பில் எஸ்தர் ஜெபம் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது சொன்னாங்க, புதன்கிழமையில் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால் புதன்கிழமைனா இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதனால் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ வெள்ளூருக்கு வந்தீங்கன்னா உனக்காக அரக்கோணத்துலேருந்து ஒரு போதகர், ஒரு பேர் தெரில எனக்கு, அவர் வருவார். அவர் உனக்கு ஜோம் பண்ணி உன்னை ஆர்டின் பண்ணிவிடுவாங்க, ஊழியத்துக்குன்னு, பாஸ்டர் ஊழியத்துக்குன்னு உன்னை ஆர்டினேஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக நடந்த காரியெல்லாம் கிடையாது, சரியா? இது யாருக்கும் ஒரு ஆர்டினேஷன் கொடுக்குறது நம்மளாம் என்ன பண்ணுவோம், சாதாரண காரியம் கிடையாது.
பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் கோட்டு மாட்டிக்கிட்டு தலையில் தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ அப்படி தான் போவாங்க, எல்லோரும் அப்படி தான் போவாங்க. போய்ட்டு ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. அது அந்த குடும்பத்தாருக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், உறவினர்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஆர்டினேஷன்றது சாதாரண ஒரு கிடையாது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ ஆனால் என் ஆர்டினேஷன்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய ஆர்டினேஷன்லாம் அப்படி கிடையாது. அப்போது சரி அங்கிள் ஓகே அப்படி சொல்லிட்டேன். சொன்ன உடனே ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க ஜேம்ஸ்ன்னாரு. என்ன கண்டிஷன்? அந்த ஆர்டினேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் சாதா ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டு தான் போடுவேன், சரியா? அதனால் அந்த அந்த ட்ரெஸ்ஸில் நீ இருக்கக்கூடாது. இந்த அங்கி இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அட்டையர் தான், இந்த இதில் தான் நீ வரணும், இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரணும். அப்போ நான் சொன்னேன், அங்கிள் ஐ எம் வெரி சாரி, என்னால் அது முடியாது. சும்மா ஏதாவது ஒன்று வந்து திணிக்காதீங்க, வேண்டாம். எனக்கு ஆர்டினேஷன் பண்ணதுன்னா நான் போட்டு வர ட்ரெஸ்ஸில் பண்ணால் ஓகே. எப்படி தாவீது காட்டிலேருந்து வந்தாப்புல ஆடு மேய்ச்சிட்டு வந்தேன், தாவீது அப்படியே ஆடினேன். அவருக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் சேஞ்செல்லாம் பண்ணல. ஸோ எனக்கு அந்த சம்பவத்தை தான் அங்கிள்கிட்ட சொன்னேன். அங்கிள் தாவீதே வந்து சாமியில் அப்படியே உள்ளார வந்தோடனே அபிஷேகம் தைலத்தை ஊற்றிட்டார் அங்கிள். என்ன அங்கிள் ஒரு ஆர்டினேஷன் பண்ணி என்னை ஒரு பாஸ்டராக ஒரு ஆர்டினேஷன் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் பாருங்கள். இல்லை ஜேம்ஸ், இதுக்கு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கிள் சொல்கிறனால சரி அங்கிள் ஓகே பார்த்துக்கலாம். அதனால் நீ கேஜிஎஃப் இன்னைக்கு வரும்பொழுது வெள்ளூர் வழியாக தான் போவோம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டால் நல்லது. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கேஜிஎஃப் போயிடலாம், கடையில் தைக்கிறதுக்காக பார்க்கலாம் அப்படி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெள்ளூரில் அவர் ஏற்கனவே அவர் தைச்சிருக்கிறாரு, அவருக்கு இந்த அங்கேயே தைச்சிருக்கிறாரு. அதே கடைக்கு கூப்பிட்டு போனார். அதே கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த நபரை பார்த்து சொன்னார், எனக்கு தைச்சி கொடுத்தலப்பா அங்கேயே. ஏன்னா அவர் ரெகுலராக அந்த அங்கேயே தைக்கிற ஆள், அவர் அந்த கடைக்கார். எனக்கு தைச்சி கொடுத்தல அங்கி, அதே போல் அங்கேயே இவர் அளவுக்கு ஒன்று தைச்சி கொடு அர்ஜென்ட் அப்படின்னாரு. அவர் என்ன நினச்சத்தில் என்னை பார்த்த உடனே சொன்னார், நான் தைக்க முடியாது இவருக்கு அப்படின்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டைரக்ட் ஃபேஸாக சொல்கிறாரு, நான் இவருக்கு தைக்க முடியாது. உடனே அங்கிள் கேட்டாங்க, ஏன்பா? இல்லை இல்லை நான் இப்போ தைக்கிறது இல்லை, நான் இப்போ அதெல்லாம் தைக்கிறது இல்லை அப்படின்ட்டார். உடனே நான் சொன்னேன், அங்கிள் வெளியே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன், அங்கிள் இது தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், வேண்டாம். ஏன்னா ஒரு மனுஷன் தைக்கிற மனுஷன் சொல்கிறான் தைக்க முடியாதுன்னு சொல்கிறான், இனிமேல் நான் தைக்க மாட்டேன்றான், எதுக்கு போகலாம் வாங்க அப்படி சொல்லி மீட்டிங் போயிட்டோம். கேஜிஎஃப் மீட்டிங் முடிஞ்சுது. திருமாய் அவரை வெள்ளூரில் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு, அங்கிள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸில் நான் போட்டு வர ட்ரெஸ்ஸில் அவங்க ஆர்டின் பண்ணுறதுனா பண்ணட்டும், இல்லைன்னா எனக்கு ஆர்டினேஷன் வேணாம், ஒன்றும் வேண்டாம், நான் போய் சபையை நடத்துகிறேன். ஏன்னா கத்தரே அழைச்சிட்டாரு, என்ன அங்கிள் பெரிய மேட்ரு, அவரே சொல்லிட்ட பிறகு என்ன இருக்குது அப்படின்னு. உடனே இல்லை ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு, உனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ட்ரை பண்ணு அப்படி சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து சாமுவேல், என் ஸ்கூலில் படித்தவன், சரியான ஒரு ரவுடி, சரியான ரவுடினா சரியான ரவுடி. உண்மையாக அவன்லாம் வந்து ஊழியக்காரனாக மாறுவான் நான் எதிர்ப்பு கூட பார்க்கல. ஆனால் அவன் சாமுவேல் வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் சிஎஸ்ஐ ஐயராக இருக்கிறது தெரிஞ்சுது. ஸோ அப்போ அவனுக்கு கால் பண்ணேன், ஏய் சாம் எங்கே இருக்கிற? அவன் அவனுடைய இருக்கிற இடத்த சொல்லி சொன்னான், நான் இந்த இடத்துல ஐயராக இருக்கிறேன். எனக்கு ஒரு புறம் சிரிப்பு, ஒரு புறம் சரி ஓகே, கத்தர் யாரைனாலும் மாற்ற முடியுன்றது உண்மையாலுமே அது ஒரு பெரிய சாட்சி தான் அது. அப்போ நான் சொன்னேன், சாம் எனக்கு ஒரே ஒரு உதவி செய், நீ சிஎஸ்சி ஐயராக இருக்கனால உன் சைஸ், ஏன்னா என் ஹைட்டு தான் ஆகணும், உன் சைஸும் என் சைஸும் கரெக்டாக இருக்கும், எனக்கு ஒரே ஒரு நாள் உன்னோட அங்கியை கொடுத்துரு, நான் புதன்கிழமை போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்றேன், தயவுசெய்து எனக்கு ஒரு உதவி செய், இந்த ஆர்டினேஷன் கூட பண்ணணுமா அது கேட்குறாங்க. அப்போ அவன் சொன்னான், ஐ எம் சாரி ஜேம்ஸ், இது எவ்வளோ இது முக்கியத்துவம் உனக்கு தெரியல,
அசால்ட்டாக கேட்குற, கொடுன்னு சொல்லி கேட்குற, இது சாதாரண காரியம் அல்ல. நான் உனக்கு அட்ரஸ் தரேன், நீ போய் என்ன பண்ணு, அங்கே போய் கேளு. ஸோ சாந்தம் கம்யூனிகேஷனோட ஒரு அட்ரஸ் கொடுத்தாப்புல, அப்புறம் புருஷவகத்தில் ஒரு அட்ரஸ் கொடுத்தாப்புல, இந்த 2 அட்ரஸ் கொடுத்தாப்புல. இந்த இடத்துல நீ கேட்குற அங்கி இருக்கும், நீ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ திங்கட்கிழமை சாந்தம் கம்யூனிகேஷன் போனேன். ஸோ மதியானம் தான் அங்கே ஓப்பன் ஆச்சு. போய் பார்த்தா அது ஃபுல்லாகவே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ரெட்டு கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர்லாம் என்னென்னமோ கலர்லலாம் இருந்துச்சு. நம்மளுக்கு அது செட் ஆகாது. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் கிடைக்கல, நான் போட்டு வர ட்ரெஸ்லேயே பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சரி ஓகே. வீட்டில் சொன்னாங்க, மனைவி சொன்னார்கள், இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே, அங்கே போய் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லை பார்க்கல. ஸோ அங்கேயும் போய் பார்த்துட வேண்டியதானே. சரி ஓகே. அடுத்த நாள் அங்கே போனேன். ஸோ அங்கே போனால் ஃபுல்லாக ட்ரெஸ், நான் போட்டிருக்கிற அங்கி மாதிரி ஒரு 100 அங்கி இருக்கும். அதை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம். அப்பா கரெக்டான இடக்கு வந்துட்டோம் அப்படி சொல்லி அங்கே போனேன். உள்ளார போன ஒரே ஒரு நபர் உட்காந்துருந்தார் புருஷவகத்தில். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா என் சைஸுக்கு ஒரு அங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி இது ரெடிமேட் ஷாப் கிடையாது, துணி கொடுத்தா நான் தைச்சி தருவேன், எங்கே துணி என்று கேட்டார். நான் சொன்ன, துணியெலாம் எடுத்துகிட்டு வரல, ஒன்றும் இல்லை, மதர் ஷாப்போ, நான் சொல்கிற துணியை வாங்கிட்டு வா, நான் உனக்கு தைச்சி தரேன் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன். என்னைக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு என்ன ஆர்டினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. உக்காந்துருந்த மனுஷன் எழும்பிட்டார். என்னது நாளைக்கு ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், பிரதர் உங்கள் கையில் இருந்தால் தாங்க, இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லுங்கள், நான் அப்படியே போயிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே இருக்கிற அங்கிகள் எல்லாமே எல்லா ஊழியர்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க அளவை கொடுத்துட்டு நான் தைச்சி வச்சிருக்கிற ஒரு காரியம். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண காரியம் இல்லையே. ஸோ அதனால் இது எல்லாமே அவங்களுக்காக தைச்சி வச்சுருக்குறோம். நீ திடீர்னு எனக்கு ஒரு அங்கி கொடுங்கன்னு சொல்கிற, இது தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும், இது எவ்வளோ பேர் அதை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பாங்க, நீ ரொம்ப சிம்பிளாக கேட்குற ஒரு அங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், பிரதர் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜென்ரலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் அப்படி பேசிட்டு ஒரு அங்கி எடுத்தார். இதை போட்டு பாருங்கள் அப்படின்னாரு. நான் நினச்சேன், சரி ஓகே அளவுக்காக கொடுக்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ட்ரெஸ் மேலே போட்டேன். நான் போட்டு கரெக்டாக க்ளீனாக எல்லாமே என் பர்ஃபெக்ட், அதில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவும் இல்லை, 1/2 இன்ச் குறைவாகவும் இல்லை, என் அளவுக்கு அப்படி தைக்கப்பட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு நானே அளவு கொடுத்தாலும் டெய்லர் அவ்வளோ கரெக்டாக தைப்பானான்னு தெரியாது. ஓப்பனாக சொன்னான், நானே அளவு கொடுத்துருந்தா அப்படி தைப்பாங்கன்னு தெரியாது. என் அளவுக்கு அப்படியே தைச்சிருந்துச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பட்டன்லாம் மாட்டிட்டு அவரை பார்த்தா அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடுகிறது. நான் யோசிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பேசினார், இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார், தம்பி நீ யார் நீனு அப்படின்னு கேட்டார். அப்போ என்னுடைய அனுபவத்தை சொன்னேன், கர்த்தர் நடத்தின விதங்களை சொன்னேன். ஆர்டினேஷன் நாளைக்கு நடக்க போகுது இதான் அப்படி சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய மொபைலை காமிச்சார். தம்பி ஒரு ஊழியர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே 4 அளவு 4 டிஃப்ரெண்ட்டான அளவு அங்கேயே ஆர்டர் பண்ணார். 4மே வேறு வேறு அளவு. நேற்று நைட்டு வந்தார். எப்போ திங்கக்கிழமை நைட்டு வந்தார். ஒரு 10 மணி போல் வந்தார். வந்துட்டு 4 அங்கியையும் காசு கொடுத்து 4 அங்கிக்கும் காசு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 3 அங்கியை எடுத்துட்டார். அவர் காமிக்கிறார், வாட்ஸ்அப்பில் காட்டுறார். இந்த 3 அங்கியை எடுத்துட்டார். ஒரு அங்கியை மட்டும் நீ இங்கே வச்சுக்கோ, இந்த அங்கிக்குரியவனை கர்த்தர் அனுப்புவார், அவனுக்கு என்ன பண்ணு, இந்த அங்கியை நீ இலவசமாக கொடுத்துரு, கையில் காசு வாங்காத. அப்போ இவர் சொன்னாராம்,
25 வருஷம் அனுபவம் எனக்கு. இது வரைக்கும் அப்படி யாரும் நடந்ததும் கிடையாது, யாரும் வந்ததும் கிடையாது. அதனால் உங்கள் அங்கே இங்கே தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு வரும் பொழுது நார்த் இந்தியா போகிறார் அவர், இதை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னாராம், ஓகே, ஒரு வேளை ஆண்டர் அனுப்பலைன்னா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் கர்த்தர் ஒருத்தனை அனுப்புவார், கர்த்தர் அனுப்புவார். அது எந்த ஊழியர்னு கூட தெரியாது. நான் எப்போவுமே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், ஏன்னா கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஸோ அதனால் அப்போ அதை சொல்லிட்டு சொன்னார், இந்த அங்கி ஏற்கனவே காசு கொடுத்தாச்சுப்பா. நீ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு, அந்த ஒரு அங்கி இருக்குதே என்கிட்ட, வேறு எந்த அங்கியும் இல்லை, அந்த ஒரு அங்கி தான் இருக்குது. ஸோ சைஸ் கரெக்டாக இருக்குமா பார்க்கலான்னா நான் போட சொன்னேன். ஆனால் நானே நான் தைக்கும் பொழுது ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைப்பேன். ஏன்னா வந்த உடனே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 hour உட்கார சொல்லி நான் மடித்து திருப்பி கரெக்ட் சைஸ் பண்ணுவேன். ஆனால் எக்ஸாக்டாக உனக்கு இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் நீನು. ஸோ அதனால் எந்த பணம் வேண்டாம், இது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு அது பயங்கர ஷாக், பயங்கரமான ஷாக். நான் சொல்லுறது, நான் அதை விரும்பலை. ஆனால் கர்த்தர் ஏன் விரும்புகிறார் என்று எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக நீ இதை போட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸையே கர்த்தர் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட சொல்லி அவர் ஒரு அளவு கொடுத்து அதை ஒருத்தர் ஸ்டிச் பண்ணி அதை நமக்காக ஒருத்தர் பேமெண்ட்டும் பண்ணி நம்ம கையில் நேர்த்தியான டைமில் கொடுப்பார் என்றால், நான் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தோட தேவையில்லை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? கண்டிப்பாக சந்திப்பார். நான் யோசித்தேன், ஆண்டவர் 10,000 மூட்டை, எப்பா கொஞ்சம் யோசி, பின்னாடி திரும்பி பாரு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அங்கி எப்படி வந்தது திரும்பி பாரு. நான் சொல்லுகிறேன், இன்னும் உங்கள் தேவைகள் மலை போல் இருக்கலாம், பெரிய தேவைகள் இருக்கலாம். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை திரும்பி பாருங்கள். அன்றைக்கி உங்களுக்கு 100 ரூபா பெரிய விஷயம், ஆனால் அன்றைக்கி கொடுத்தார்ல. 1000 ரூபா பெரிய விஷயம் கொடுத்தார்ல. ஏன் அன்றைக்கி அவருக்கு லட்சங்களை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி சோர்வான டைம்லலாம் என்ன பண்ணிடுங்க, பின்னாடி திரும்பி பாருங்கள். அல்லேலூயா. பின்னாடி திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் திரும்பி பார்ப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. பின்னாடி திரும்பி பாருங்கள். நான் உண்மையான திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? எல்லாம் நன்றி சொல்லாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென்.
என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. Thank you Lord. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை செய்தவர் கர்த்தர் செய்வார்? இப்போ எல்லாம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம். இனி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நீங்கள் பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளோ சாட்சியில் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இவ்வளவு செய்தவர் நிச்சயமாக இந்த சபையை நீர் எழுப்ப உதவி செய்வீர். முதலாவதாக அந்த 10,000 மூட்டை தேவையை நீர் சந்திப்பீர். அல்லேலூயா. நான் விசுவாசத்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஒருவராக நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஒரு நீங்களே சோர்ந்து போயிருக்கலாம். 31 நாள் ஜோம் பண்ணோம், இன்னும் 10,000 மூட்டை தேவை கூட சந்திக்கலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நான் சொன்ன சாட்சிகள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு பலனாக இருந்துச்சு? அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை வருதா? கர்த்தர் செய்வார். நம்புகிறீங்களா? நம்புறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க போகிறீங்க. யார் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் கையில் மைக் கொடுப்பார்கள். ஸோ ஜெபிக்கிறவர்கள் கரத்தில் மைக் கொடுக்கப்படும். நீங்கள் அதை பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ மீதியான டெஸ்டிமனியை வர நாட்களில் கேட்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஜெபிக்கிறவர்கள் அந்த 10,000 மூட்டை, ஒரு மூட்டையோட விலை 450 ரூபாய். அந்த தேவையை கர்த்தர் முழுவதுமாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ சாட்சிகளை கேட்டிருக்கிறீங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்களும் நீங்கள் பாரத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். ஆமென். ஒருவராய் ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய ஜீவனை நீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை கொடுத்து எங்களை பலப்படுத்தினீர ஆண்டவரே. நாங்கள் இருந்திருப்போமானா ஆண்டவரே, நான் இருந்திருப்பேன். நானா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நான் கண்டிருக்க மாட்டேன்ப்பா. ஆமென். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஆமென். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற தவறுகள், மீறுதல்கள், உபத்திரவங்களிலே மாட்டிக்கொண்டு சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ தரம் விழுந்திருக்கிற ஆண்டவரே. ஆனா அப்பா, எங்களை தூக்கி சுமந்தவர் நிறுவனர், உற்றார் உறவினர், எப்படிப்பட்ட ஆட்கள், நண்பர்கள் யாரு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை தூக்கி விட ஒருவரும் இல்லையே என்று நான் கசந்து அழுது நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி ஆண்டவரே ஒரு புதிய கிருபையினால் ஆண்டவரே அப்பா நீர் பலப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏமாத்திரம் ஆண்டவரே. ஏமாத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ராஜா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னவனமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தூக்கி பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துறாச்சா ஆண்டவரே. எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. அவ்வளவு ஒரு பெரிய கிருபை என் மேல இரக்கத்தை வைத்து இந்த ஆலயத்தில் ஜெபிக்கபடி ஆய் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் வெட்கப்பட்டு போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. என் தேவனே, இவ்வளவு சமூகத்தில் ஒப்ப கேட்டுக்கிற ஆண்டவரே, எத்தனையோ தர ஆண்டவரே அப்பா மறித்திருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆனாலும் பரிசுத்த அக்கினியானவர் என்னை நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, ரட்சிப்பு
எந்த இடத்தில் இருக்கிறது என்று சரியான இடத்தை கண்டுபிடித்து நான் வந்திருக்கிறேன் ராஜா. நீர் என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளல ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உம்முடைய உண்மையில நாங்க விசுவாசம் வைத்து இந்த ராத்திரி வேளையில ஜெபிக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீரே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசி அப்பொழுது உன்னுடைய வீடு கூட ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னீரே. நீர் தாமே ஆண்டவரே எங்களை நீர் பராமரித்த தேவன். என்னுடைய சபை இந்த நாளில் ஆண்டவரை கட்டுப்பானம் படிக்காக எந்தெந்த இடத்துல ஆண்டவரை தேவைகள் சந்திக்க வேண்டுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரை, உணவுக்காக உடைக்காக ஆண்டவரை எத்தனையோ தர நாங்க சேர்ந்து போனதெல்லாம் எங்களை தூக்கி சுமந்தீர் ஆண்டவரா. அப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்பு கெடுக்கிற அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல என்பதை ஆண்டவரை அறிந்து ஆவியிலே பலப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும்படியா எங்களை ஒப்பு கெடுக்கிற இந்த ராத்திரி வேலையில ராஜா நாங்க அறிக்கை செய்கிற தேவனே, தேவனே உம்முடைய பிரசன்னத்துல ஆண்டவரே அப்பா நாள் முழுதுமா இருந்து ஜெபிக்கும்படியான ஆண்டவரே முதலாம் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், நாலாம் ஜாமம் என்று சொல்லி எழுந்தி ஜெபிக்க கூடிய வல்லமையை கட்டளிட்டு தாங்க ஆண்டவரே. என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிமெண்ட் மூட்டைகள் இன்று குறைப்பட்டிருக்கிறது நீர் அறிவே ஆண்டவரே. நீர் வல்லமையாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத ஆண்டவரை காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீர அப்பா. இதோ தகப்பன ஆவியின் கனிகளில் ஆண்டவர் அப்பா உம்முடைய அன்பு பெரியது ராஜா. என் தேவன் அன்பா இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கட்டிட்டு தாங்க. பரிசுத்த ஆவியானவர ஆவியில உணரத்தக்கதான வல்லமையான கிருபியை கட்டிட்டு தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தில் இப்பொழுது நிறைந்து கொண்டிருந்து தேவன் தாமே ஒவ்வொருடைய உள்ளத்தோடு கூட நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிற. செங்கடலை ரெண்டாய் பிளந்த தேவன் ஆமாண்டவர, தண்ணீர் இல்லாத நேரத்தில் தண்ணீரை கொடுத்த தேவன். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர காடைகளை கொண்டு வந்து நிரப்பின தேவன். இந்த ராத்திரி வேளையில எந்தெந்த இடத்துல குறைவா இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு நிறைவான வல்லமை இறங்கணும், ஒரு வல்லமையான கிருபை இறங்கணும். நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. என் தேவன் செய்து முடித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அக்கினியானவர் ஆண்டவரே நீர் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற. ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பாஸ்டையா சொன்னவனமா எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை நீர் கையில கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பெருமையோ எங்களுடைய கனமோ எங்களுடைய ஆண்டவரை சுய நீதியோ எதுவும் இல்லப்பா. உங்களுடைய சமூகத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்க குப்பை என்று நாங்க எண்ணுகிறோம் ராஜா. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்துல இரக்கத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய இரக்கத்தை கட்டளிட்டு தாங்க ராஜா. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் பணம் கொடுக்கிறவர்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த மக்கள் உம்முடைய ஆசீர்வாதம் கண்ட மக்களாக கொடுக்கும்படியாய் நீர் உதவி செய்தருள ராஜா. ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன வல்லமை உள்ள தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய சபையின் மக்களை எழுப்புங்க. ஆவியானவர் பொறுப்படுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. ஆமென். எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே.
என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. ஜெபிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிங்க. ஜெபிக்கிற யார் இருக்கிறீர்களோ நீங்கள் கரங்களை உயர்த்துங்க. இதனால் கர்த்தர் அந்த தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும்படியாக நம்ம எல்லாரும் பாரப்படுவோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்க மிகுந்த கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதி, எங்கள் தேவாதி தேவனே, கண்மலே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் அடைக்கலமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா, தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வர கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. நீ செய்த சகல விதமான நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற அப்பா. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர், எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர், எங்களை அடைக்கலமாய் இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த நேரத்தில் தகப்பனே, இதோ கேட்ட இந்த சாட்சிகளை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிற ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியிலே கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய மகத்துவத்தினாலே கர்த்தாவே சகோதரனுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அநேக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆம் தகப்பனே, ஜீவனுள்ள சாட்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் திரும்பி பார்க்கும்போது தகப்பனே, இந்த நாளிலே எத்தனை நன்மைகளை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர். நாங்கள் அப்படிப்பட்ட உணர்வை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரேன் கர்த்தாவே. நீர் கேட்பதற்கு முன்பாக நீர் தருகிற தேவன் கர்த்தாவே. எங்களுடைய மன விருப்பத்தின் படி நாங்கள் கேட்கும் போது எல்லா காரியத்தின் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்மைகளை செய்கிற தேவன் நீர் ஒருவரையா. இரக்கங்களின் தேவனாய் இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த நேரத்திலே ராஜா எங்களுடைய சபையின் காரியத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீரோ அதை முடிவு பரியந்தம் தேவனுடைய பிரசன்னம் இருந்து பாதுகாத்து கொள்ள வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. தேவையான பொருட்களை தேவையான பண உதவிகளை தகப்பனே எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் ஐயா. உம்மை நம்புகிறோம் தகப்பனே. உம்மை நம்பும் போது நீர் எல்லா காரியத்திலும் அதினதின் நேரங்களில் அதினதின் காலங்களில் செய்து கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. நாம் தகப்பனே நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம். எங்களுடைய தகப்பனை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. இந்த சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து வருகிற கர்த்தாவே. அந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய அதிசயத்தை காண செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த சிமெண்ட் மூட்டைகள் தேவை ஐயா. இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகள் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலே நீ பேசி தகப்பனே ஏற்ற நேரத்திலே கர்த்தாவே அந்த இடத்திலே கர்த்தாவே அந்த சிமெண்ட் மூட்டைகள் வந்து சேர நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலே நீர் கிரியை செய்யா. இந்த இரவு நேரத்திலே நீர் பேசுங்க ராஜா. எங்களுடைய சபை மக்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா. தேவையான காரியங்களை நீ செய்ய வேணுமா உடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே. உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடைக்காது ராஜா. நீர் ஏற்ற நேரத்திலே செய்கிற தகப்பன் ஐயா. இம்மட்டமாக எங்களுடைய சபையை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வந்த தெய்வமே, இந்த புதிய சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஐயா. எங்கள் கண்ணீருக்கு நீர் பதில் தருகிற தேவனே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியப்பா. கொடுக்கிற கரங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க. நீர் கொடுக்கக்கூடிய
பாரத்தை நீர் தர வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆம் தகப்பனே, சபை கட்டக்கு வேண்டிய எல்லா காரியமும் என்னென்ன பொருட்கள் தேவையோ தகப்பனே, சிமெண்ட் மூட்டை, கற்கள், கம்பிகள், இன்னுமாக கர்த்தாவே வேலை ஆட்கள், அநேக உதவிகளை செய்ய என் தேவனீர் கிருபை பாராட்டல வேணுமா சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. சபையில வந்து கர்த்தாவே எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களிலே பேசி தகப்பனே, அவர்களை உந்தமாக தகப்பனே உமக்கு கர்த்தாவை கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து கர்த்தாவே அந்த பண உதவி கொடுத்து தகப்பனே அந்த சபையை சீக்கிரத்திலே கட்டி முடிக்க உம்முடைய கிருபையினாலே நீர் காத்துக்கொள்ளும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திரு, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திரு. ஒவ்வொரு உள்ளங்களிலே பேசி தகப்பனே சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே நீர் தகப்பனே மன உகந்து கொடுக்க அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை நீர் தர வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. வெளி இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசும் கர்த்தாவே, ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய காரம் இருக்கட்டையா தகப்பனே. யூடியூப் இன்னுமாக அநேக சேனல்களை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு நீ பேசுங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் நீ ஒவ்வொரு உள்ளங்களை நீ தட்டி எழுப்பியர்ல வேணுமா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா கர்த்தாவே. உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமேலே கர்த்தாவே, நீ செய்கிற தேவன் கர்த்தாவே. இந்த காரியத்தை நீ நடத்தி கொடுப்பீர் என்று நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீ செய்கிற தேவன், நீ செய்தால் தகப்பனே அதை சொல்லிவிட்டால் அதை மறுபடியும் திருத்தி எழுதுகிற தேவன் இல்லை கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. இந்த காரியத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறையா. அநேக ஆத்துமாக்களை நீர் எழுப்பியல்ல வேணுமா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அநேக ஜெப வீரர்களை நீர் எழுப்பியல்ல கர்த்தாவே. சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களை நீர் எழுப்பியல்ல வேணுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க ராஜா தகப்பனே. எங்களுடைய ஊழியக்காரர் இருக்க எல்லா முயற்சியில தகப்பனே அவருக்கு ஒரு துணியா இருந்து நீர் நடத்தியர்ல வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. எந்த சோர்வோ எந்த மன கசப்புகளோ எந்த வேதனையோ கர்த்தாவே சோதனை அணுகாதபடி உம்முடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு கர்த்தாவே உம்முடைய அற்புதமான கரத்தை தொட்டு சோதனுக்கு இன்னுமாக அநேக உற்சாகத்தை கொடுத்து சபையை நடத்தக்கூடிய காரியத்தில் சபையை கட்டக்கூடிய வாஞ்சையை நீர் கொடுத்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தேவைகளும் இந்த நேரத்திலே சந்திங்க ராஜாவே. உம்மை நம்புகிற தகப்பனே, உம்மை நம்பும் போது நீர் எல்லா காரியத்திலே நீர் ஆசீர்வாதமாக நடத்தி தருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கொடுக்கும் கரங்களை ஆசீர்வதிக்க வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே சந்திக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. செய்த நன்மைக்காக இனியும் நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ ஆசீர்வாதம் சமாதானம் எப்போது எங்களுடைய சபையிலே நிலைத்து நிற்க கிருபை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் எல்லா துதிகன மகிமையாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. என்னில் அடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களி தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத
உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த சுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. இந்த காரணத்துக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் பாரத்தோடு ஜெபிங்க. இந்த நாளில் கர்த்தர் அந்த தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். அல்லேலூயா. இதனால் கர்த்தர் ஜெபிக்க முடியாது, கர்த்தர் ஜனங்களை எழுப்புவாராக. நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೇ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ದೇವರೇ, ಒಂದು ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ರಾಜ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಮಗೆ ಆಲಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಮಗೆ ಸಭಾಪಾಲಕರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ಚಿತ್ತದಂತೆ ನಾವು ಜೀವಿಸಲು ರಾಜಪ್ಪ, ಸತ್ತು ಹೋಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಸಾಯಬೇಕಾಗಿತ್ತು ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿರುವ ದೇವರು ನೀನಾಗಿದ್ದೀಯ ರಾಜ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ರಾಜ್ಯ ನಮ್ಮನ್ನು ಪ್ರತಿದಿನವೂ ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು ಬೇಕಾಗಿರುವ ರಾಜ ದೇವರೇ, ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ರಾಜ್ಯ, ಯಾವುದೇ ಒಂದು ಅಡಚಣೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ರಾಜಪ್ಪ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಸ್ವಾಮಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಈ ನನ್ನ ಆಲಯದ ಮೇಲೆ ರಾಜ್ಯ ದೇವರ ದಯೆ ಮತ್ತು ಮನುಷ್ಯನ ದಯೆಯನ್ನು ನೀನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ನಿನ್ನ ಪರಲೋಕದ ಅಭಿಷೇಕವನ್ನು ರಾಜ್ಯ ದೇವರೇ ಈ ಒಂದು ಸಭೆಯ ಮೇಲೆ ರಾಜಪ್ಪ ನಿಮ್ಮ ಕರಗಳಿಂದ ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಾವು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ, ನಾವು ಮೊಣಕಾಲೂರಿ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಾವು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗುವುದು ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ನಾವು ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ನಾವು ನಿಲ್ಲಲು ನಾವು ಯೋಗ್ಯರಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ನಾವು ಹೋಗಿ ನಿಂತುಕೊಂಡರೂ ಕೂಡ ರಾಜ್ಯ ಈ ಲೋಕದ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನು ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸೋರು ಯಾರೂ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ರಾಜ್ಯ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇವೆ ರಾಜ್ಯ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ರಾಜ್ಯ ಅಪ್ಪ ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀವೇ ಕಟ್ಟಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಒಂದು ಆಲಯವು ನಿಂತು ಹೋಗಿದೆಯೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಿಂತು ಹೋಗಿರುವುದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಹೌದು ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ, ನೀವೇನಾದರೂ ಮಾಡುವುದಾದರೆ ಅದು ಎಲ್ಲವೂ ನೀನು ಒಳ್ಳೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಮಾಡ್ತೀಯ ರಾಜ್ಯ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಇದನ್ನು ಆರಂಭಿಸು ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ಇದನ್ನು ನೀನು ಆರಂಭಿಸಿ ಕೊಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ಇದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಸಿಮೆಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಜಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಪ್ಪ, ಇಟ್ಟಿಗೆ ಕಲ್ಲುಗಳಾಗಿರ್ಬೋದು ರಾಜಪ್ಪ, ಕಂಬಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಪ್ಪ, ಕೂಲಿ ಆಳುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಮೇಸ್ತ್ರಿಗಳಾಗಿರ್ಬೋದು ರಾಜ್ಯ, ಎಲ್ಲವನ್ನು ನೀನೇ ಒದಗಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದು ಬಂದಾಗ ಅಪೂರ್ಣವಾದದ್ದು ಇಲ್ಲದಿರುವ ಹಾಗೆ ಹೋಗ್ತದಂತ ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ್ಯ. ರೋಮ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಯೋಹನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ ಆಗ ನಿಮ್ಮ ಆನಂದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ,
ಈ ಒಂದು ಆಲಯವು ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ ನಮಗೆ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ಈ ಒಂದು ಬಾಡಿಗೆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನು ಮೇಲೆ ಇರಬಾರದು ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಈ ಒಂದು ಬಾಡಿಗೆಯನ್ನು ರಾಜಪ್ಪ ಕಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ನಾವು ನಮ್ಮ ಸಭಾ ಪಾಲಕರು ರಾಜಪ್ಪ ಹಲವಾರು ಜನರಿಗೆ ರಾಜಪ್ಪ ನಿಮ್ಮ ಒಂದು ಹೊಸ ಆಲಯದಲ್ಲಿ ನೀವು ನಮಗೆ ಕಟ್ಟಿಕೊಡೋ ಹೊಸ ಆಲಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಹಲವಾರು ಬಡವರಿಗಾಗಿರ್ಬೋದು, ಹಲವಾರು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿರ್ಬೋದು ರಾಜ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲು ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಹಣವು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ನೀನು ಪ್ರಯೋಜನವಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜಪ್ಪ, ನೀನು ನಂಬುವುದಾದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ ನಾವು ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೀನು ತುಂಬಿಸಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. 2-3 ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿರುತ್ತೀರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. 10,000 ಮೂಟೆಗಳು ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಒದಗಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರ ಜೊತೆಲಿ ನೀನು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಾಜಪ್ಪ ಮಾಡಿ ಮುಗಿಸಲು ಬೇಕಾಗಿರೋ 20 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಸಂಧಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರರನ್ನು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ 1 ಲಕ್ಷ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರನ್ನು ನೀನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೊಸ ಆಲಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಹಲವಾರು ಜನರು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗಿ ರಾಜಪ್ಪ ಅನ್ಯ ಜನರನ್ನು ಆ ಒಂದು ಹೊಸ ಆಲಯಕ್ಕೆ ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ ಆ ಒಂದು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಪರಲೋಕದ ದೇವದೂತರು ರಾಜಪ್ಪ ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನೀನು ಕಾವಲಾಗಿ ನೀನು ಇಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜಪ್ಪ. ನನ್ನ ಸಭೆಗೂ ನನ್ನ ಸಭಾ ಪಾಲಕರಿಗೂ ಅಪ್ಪ ಈ ಒಂದು ಕಟ್ಟಡಕ್ಕೂ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುವ ಎಲ್ಲ ಸೈತಾನದ ಕಾರ್ಯಗಳು, ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಕುತಂತ್ರಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿರ್ಮೂಲವಾಗಲೇ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ ನೀವೇ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದು ನಮಗೆ ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ನೀನು ಕಟ್ಟಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. ಆಮೇನ್ ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக கரங்களை எல்லாம் தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும்
நன்றி கூறுவேனா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த திருச்சபை காரியத்தை ஆண்டவரை நீர் தொடங்கினீரப்பா. இந்த 32வது நாள் ஜபத்தில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவைகள் மிகப்பெரிய தேவைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கத்த உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த 10,000 சிமெண்ட் மூட்டை தேவைகளை நீங்கள் சந்திங்க. உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஃபவுண்டேஷனுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கத்தா, இந்த நாளிலே கத்தாவே நின்று இருக்கிற அந்த பணிகள் தொடர்கிறதுக்கு வழிகளை நீர் உருவாக்க வேண்டுமா செபிக்கிறேன். கையளவும் மேகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசி நீர் அனுப்புவீராக, அனுப்புவீராக. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போலப்பா. எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. உமையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம், உமையே நோக்கி இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இதனால் உமையே நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்கா எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காயெல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. வீழுகையில் வியாதியின் நேரங்களில், வீழுகையில் வியாதியின் நேரங்களில் வழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்கா எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்கா எல்லாம் செய்யும். உம் கரத்தை என்றும் நோக்குவே. ஆண்டவரே, உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஃபவுண்டேஷனுடைய தடைகளை நீக்குங்க. இந்த சிமெண்ட் பேக்கோட தேவையெல்லாம் சந்திங்க. இதுவரைக்கும் கொடுத்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க விரும்புகிற பிள்ளைகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆலயத்தில் கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை சம்பாதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் சம்பாதிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும். என் தேவன் தாமே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டை வருகை மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.
நாளை தினம் சரியாக 6 மணிக்கு இதே ஜெபம் இருக்கும். 33வது நாள் ஜெபம். கண்டிப்பாக எல்லாரும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. ஸோ நீ இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிற பிள்ளைகள் இந்த டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இந்த சபை கட்டுமான பணிக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அந்த QR கோடை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகர் தங்களால் முடிந்த உதவிகளை இந்த திருச்சபை காரியத்துக்கு செய்யும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் அவர்களோடு பேசுவாராக. ஸோ நாளை தினத்திலே இதே ஜெபத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.